வணக்கம். கான்ட்ராக்ட் 1ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது கான்ட்ராக்டோட பல்வேறு வகைப்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். கான்ட்ராக்டை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னால் அது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அது சட்டத்தால் வலியுறுத்தப்படக்கூடிய தன்மைக்கு ஏற்ப, அதாவது பேஸ்ட் ஆன் த என்ஃபோர்ஸபிலிட்டி ஆஃப் த கான்ட்ராக்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, அது எப்படி உருவாச்சுன்றதை பொறுத்து, அதாவது கிளாஸிஃபை பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். அதான் அது எப்படி உருவாகுதுன்றதை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்தோம்னா, அந்த கான்ட்ராக்டை எப்படி நிறைவேற்றுறாங்கன்றதை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ்ட் ஆன் தி எக்ஸிக்யூஷனை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 3 கிளாஸிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி இன்னும் சில வகைகளாக பிரிச்சுருக்கிறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த என்ஃபோர்ஸ்பிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கிற கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன கான்ட்ராக்ட்லாம் இருக்குன்னா, வேலிட் கான்ட்ராக்ட்டு, வாய்ட் கான்ட்ராக்ட்டு, வாய்டபிள் கான்ட்ராக்ட்டு, அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட். இதெல்லாம் சட்டத்தோட என்ஃபோர்ஸ்பிலிட்டியை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்த மோட் ஆஃப் கிரியேஷன் ஆர் ஃபார்மேஷனை பொறுத்து உருவாக்கப்படுற கான்ட்ராக்ட்ஸு. அதில் என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னா, எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அண்ட் குவாசி கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்து நம்ம மூணாவது பார்த்த பேஸ்ட் ஆன் எக்ஸிக்யூஷனை பொறுத்து உருவாக்கப்படுற கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னா, எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட், பைலேட்ரல் கான்ட்ராக்ட். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் இத்தனை டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போது நம்ம தனித்தனியாக பார்த்த கான்ட்ராக்டை டீட்டெயில்டாக தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. பேஸ்ட் ஆன் என்ஃபோர்ஸபிலிட்டியை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருந்த கான்ட்ராக்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வேலிட் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்ன்றது என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை சட்டத்தால் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது தான் கான்ட்ராக்ட்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்ன்றது ஃப்ரீ கன்சென்ட்டோடையும் லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்டோடையும் இருக்கிறது தான் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வாய்ட் கான்ட்ராக்ட்ன்றது சட்டத்தால் என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாத கான்ட்ராக்டை தான் வாய்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மைனரோட போடுற கான்ட்ராக்டு அது செல்லாதுன்னு தெரிஞ்சே போடுறோம், அந்த மாதிரி கான்ட்ராக்டை தான் வாய்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வாய்டபிள் கான்ட்ராக்ட். இந்த வாய்டபிள் கான்ட்ராக்டை செக்ஷன் 2(i)ல் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கான்ட்ராக்டை ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் உருவாக்கியிருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் இல்லீகல் கான்ட்ராக்டு. சட்டத்தால் தடை செய்யப்பட்ட கான்ட்ராக்டை இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அஃபென்ஸை செய்யறதுக்காக போட்டுக்கிற கான்ட்ராக்டு இந்த வகையான கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். இந்த கான்ட்ராக்டை நம்ம வாய்ட் அப் இனிஷியோவாக கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த விதமான கான்ட்ராக்டை நம்ம இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறத விட இல்லீகல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட்ன்றது an agreement which is enforceable by law தான் நம்ம கான்ட்ராக்ட்னே சொல்ல முடியும். இந்த விதமான கான்ட்ராக்டை நம்ம சட்டத்தால் செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இதை இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறத விட இல்லீகல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறதே கரெக்டாக இருக்கும். அடுத்து மோட் ஆஃப் கிரியேஷன்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் ஆன கான்ட்ராக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். அதாவது வெளிப்படையான கான்ட்ராக்ட். என்னென்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வெளிப்படையாக எழுதி அதை நம்ம படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போடுற கான்ட்ராக்ட் தான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அடுத்து உள்ளது இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்ன்றது என்னென்னா, கான்ட்ராக்ட் பார்ட்டிஸ் நடந்துக்கிறது மூலமாகவோ நடைமுறை தொடர்பு மூலமாகவோ பண்ணிக்கிற கான்ட்ராக்டை தான் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னா, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான பில்லை கொடுக்கணுன்றது மறைமுகமாக போடப்பட்ட கான்ட்ராக்ட். இந்த மாதிரியான கான்ட்ராக்டை தான் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளது குவாசி கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக இந்த குவாசி கான்ட்ராக்ட்ன்றது கான்ட்ராக்டே கிடையாது. ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட்ன்றது 2 தரப்பினர்களுக்கு இடையில் சம்மதத்தின் பேரில் நடந்துக்கிறது தான் கான்ட்ராக்ட்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா குவாசி கான்ட்ராக்ட்ன்றது நம்ம கான்ட்ராக்ட்னே சொல்ல முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு தரப்பினரை சட்டத்தால் கட்டாயப்படுத்தி அதை செய்ய சொல்கிறதுனால இதை கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியாது. இதை கான்ட்ராக்ட் மாதிரின்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான கான்ட்ராக்டை தான் குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா, நம்ம கீழே இருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பொருள் கிடையாது. அதை அதோட உரிமையாளர்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது ஆனால் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமையாகிருது. இந்த மாதிரி கடமைகளுக்கான உள்ள கான்ட்ராக்டை தான் குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் எக்ஸிக்யூஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். இந்த எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்ன்றது 2 தரப்பினருக்கு இடையில் போடப்பட்ட கான்ட்ராக்டில் அவங்க பங்கை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது தான் அந்த எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைவேறிய கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னால், ஒரு கடைக்கு போய் நமக்கு தேவையான பொருளை அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு வாங்குகிறோம்ல, இதுதான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கொடுத்த பணத்துக்கான பொருளை நம்ம கையில் வாங்கிடுறோம் அப்படின்றது தான் நிறைவேறிய கான்ட்ராக்ட் ஆகிடுது. இதை தான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க.
அடுத்துள்ளது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், அதாவது நிறைவேற்றப்பட வேண்டிய கான்ட்ராக்ட். இந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ன்றது செஞ்சு முடிச்சு தரேன்னு சொல்லி உறுதி அளிக்கிற விதமாக கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் கான்ட்ராக்டரை வச்சுக்கலாம். இப்போது நாம் ₹1,00,000 அந்த பில்டிங் கான்ட்ராக்டரை கொடுத்தோம்னா அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் நம்மளுக்கு அந்த வீடை கட்டி கொடுக்க வேண்டிய கடமை ஏற்படுது. நம்ம கொடுக்க வேண்டியது அந்த ₹1,00,000, அவர் கொடுக்க வேண்டியது அந்த வீடு கட்டி தர வேண்டியது. இதில் 2 தரப்பினரும் சேர்ந்து செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஏற்படுது. இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸை தான் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு தலை ஒப்பந்தம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏங்கிற ஒரு நபர் பிங்கிற போர்ட்டர்கிட்ட அவரோட லக்கேஜ்லாம் எடுத்து ட்ரெயினில் வைக்க சொல்கிறாரு. அப்போது அந்த பிங்கிற நபர் அவரோட பங்கை செஞ்சு முடிச்சிடுறாரு. அதாவது அந்த லக்கேஜஸ்லாம் எடுத்து ட்ரெயினில் வச்சு முடிச்சிடுறாரு. ஆனால் அவரோட பங்கான கூலியை கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது 2 தரப்புகளில் ஒரு தரப்பினரோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தரப்பினரோட பங்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது தான் அந்த யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளது பைலேட்ரல் கான்ட்ராக்ட், அதாவது இருதலை ஒப்பந்தம். இது ஏறக்குறைய எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறவர் பிங்கிறவருக்கு அவரோட வீட்டை ₹10,00,000 10 நாட்களில் கொடுக்குறதா கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இதில் 2 பேருமே அவங்களோட கடமையை செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது அந்த ₹10,00,000 அவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவரோட வீட்டை அவர் எழுதி கொடுக்குறதா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் 2 பேருமே செய்ய வேண்டிய பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரியான கான்ட்ராக்டை தான் பைலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதில் நான் கொடுக்குறாங்கன்னு சொன்னது விற்பனை செய்கிறதுக்கான கான்ட்ராக்டை தான் நான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அது விற்பனைக்கானதுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.